அனைவருக்கும் வணக்கம். லக்னத்திலிருந்து 8ஆம் வீட்டில் மறைந்த லக்ன யோகர்கள் எப்பொழுது யோகம் செய்வார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். லக்ன முழு யோகர்கள் என்று ஜோதிட ரீதியாக வரையறுக்கப்படுவது 5 மற்றும் 9ஆம் அதிபதிகள் தான். அவர் குருவா இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யோகங்களை செய்ய முதன்மையான 2 கிரகங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியும் 9ஆம் வீட்டின் அதிபதியும் தான். இந்த 2 அதிபதிகளும் சுயஜாதகங்கள்ல 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்படி மறைந்திருக்கும் பொழுது அவர்களால் யோகம் நிகழுமா நிகழாது? இது ஏன்னா ரெகுலரா நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்வி. நிறைய பேருக்கு லக்னத்தையுமே எடுத்துக்கலாம். லக்னாதிபதியுமே 8ல மறைஞ்சிருக்கிறார். இதுவும் ஒரு விதமான அமைவு தான். திரிகோணாதிபதிகள் எப்பொழுதுமே லக்னத்திற்கு யோகாதிபதிகள். அந்த வகையில இந்த 3 அதிபதிகளும் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது ஜாதகர்கள் எப்பொழுது யோகத்தை அனுபவிப்பார்கள், எந்நிலையில் யோகம் உண்டுன்றதை பார்க்கணும். பொதுவா 8ஆம் இடம் என்றாலே துர்ஸ்தானம் என்று ஜோதிடத்தின் ஒரு பொது விதியாக அமைந்துள்ளது. அதாவது அங்கு ஜாதகருடைய நஷ்ட இழப்புகளும் கஷ்டங்களும் அதுபோல் ஆயுள் விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு. இதனால இது பொதுவான அவயோக பாவம், மறைவு பாவமாக வரையறுக்கப்படுகிறது. அதே 8ஆம் இடத்துல ஒரு ஜாதகருடைய இடமாற்றம் அடங்கி இருக்கு. ஒரு ஊரிலே ஜனனமாகி அந்த ஊர் இல்லாமல் வேறு ஊர், வேறு தேசங்களிலே பிழைப்பதை இந்த 8ஆம் இடம் சொல்லுது. அங்கு அவருடைய புது சந்ததிகளை உருவாக்குவதை இந்த 8ஆம் இடம் சொல்லுது. அதுபோல வெளியில் சொல்ல முடியாத பெரும் செல்வங்களையும் இந்த 8ஆம் இடமும், பிறருடைய சொத்துக்கள் ஜாதகர் அனுபவிப்பதே இந்த 8ஆம் இடம் சொல்லுது. 8ஆம் இடம் எந்த அளவுக்கு அவயோக பாவமோ அதே அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரும் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றங்கள் அத்தனையுமே 8ஆம் இடத்துல தான். ஒரு மனிதன் சாதாரணமா இருக்கிறார், பெரும் பிசினஸ் சக்சஸ் கொடுக்குது, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு அரசியல் வெற்றிகளோ, எந்த ஒரு பெரும் துறைகள்ல திடீர் வெற்றிகள், சாதாரணமாக இருந்த அவரை பெருமனிதராக மாற்றுவதும் இந்த 8ஆம் இடத்தினுடைய செயல்தான். இப்படிப்பட்ட இந்த 8ஆம் இடத்துல லக்னாதிபதி அல்லது 5க்கு அதிபதி 9ஆம் அதிபதி மறைகிறார். யோகர்கள்ன்ற அமைகள்ல 5, 9ஆம் அதிபதிகள் முதன்மையிலும் அடுத்தபடியாக லக்ன அமைகளும் வருகிறது. இதுல 12 லக்னத்திற்கும் 8ல் யோகர்கள் மறைந்தால் எப்படி இருக்கணும், இதை பற்றி தான் தெளிவுபடுத்த போறோம். மேஷ லக்னம், ஒவ்வொரு லக்னத்திற்கு விதி உண்டு. சரம், சிரம், உபயம் என்று ஒரு வரையறைக்குள்ள கிரகங்கள் இருக்கிறது. அதுபோல நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்றும் ஒரு வரையறையில இருக்கு. அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா நெருப்பு லக்னத்தில் பிறந்த ஜாதகம். உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடம் பார்த்தா விருச்சகத்தினுடைய மனையாக வரும், செவ்வாயினுடைய மனை சுயமனையாக அமைந்துவிடும். அப்ப மேஷ லக்னத்தில் 8ல் இயல்பாகவே 5ஆம் அதிபதியான சூரியனாகட்டும், 9ஆம் அதிபதியான குருவாகட்டும் இருவருமே ஸ்தான பலத்தை பெறுவார்கள். அப்ப மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், குரு இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், பிரச்சனையே இல்லை. ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியிடத்திலே பிழைக்கக்கூடிய நிலை இருக்கும். நல்ல ஒரு ஸ்தான பலத்தை கிரகங்கள் பெறுவதனால் வேறு கிரக தொடரவே வேண்டாம், தனித்திருந்தாலுமே யோகம் உண்டு. ஜாதகருக்கு 8ல் குரு மறைந்தாலும், சூரியன் மறைந்தாலும், செவ்வாயை மறைஞ்சாலும் பூர்வீகம் இல்லாமல் வெளியிடும். தொலைதூரத்துல ஜாதகருக்கு வாழ்க்கை அமையும், சொத்துக்கள் நிலவலங்கள் அத்தனையுமே வெளியூர் தூர தேசங்கள் அமையும். இதுல ஆதிபத்திய ரீதியில 5ஆம் அதிபதி மறைகிறார் அப்படின்னும் பொழுது ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாமல் வெளியிடத்துல இருப்பார். 9ஆம் அதிபதி மறைகிறார்னா ஏதேனும் ஒரு காரண சூழ்நிலைகளால் தந்தைகளை பிரிந்திருக்கக்கூடிய சூழலோ அல்லது தந்தையினால் சொத்துக்கள் என்று பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். இதுதான் முரண்பாடு. மேஷ லக்னத்தில் லக்ன யோகர்களான சூரியனும் குருவும் 8ல் மறையும் பொழுது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜாதகருக்கு ஆதிபத்தியம் மட்டும் அங்கிருந்து விலகக்கூடிய சூழல் ஏற்படும். இப்ப லக்னாதிபதியை 8ல மறைஞ்சிருக்கிறார், ஸ்தானவளோட இருப்பார். அப்ப ஜாதகர் ரொம்ப திறமையானவராக இருப்பார். இந்த 8ல் மறைந்த செவ்வாயை குரு வாழ்க்கையில இருக்கும் பொழுது, குரு தொடர்போடு இருக்கும் பொழுது பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுகிறது. அதுபோல சந்திர தொடர்போடு இருக்கும் பொழுதும் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடுகிறது. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ல மறைகிற கிரகம் தூரதேச வாழ்க்கையை கொடுக்கிறது, தூரதேச யோகங்களை கொடுக்கிறது, பூர்வீகம் இல்லாத வெளியீடு அமைவுல வெற்றியை கொடுக்குது. ஆனா பாக்கியாதிபதி 8ல மறைஞ்சு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் கொஞ்சம் தாமதப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கும். மற்றபடி மேஷ லக்னத்திற்கு 8ல் சூரியன் குரு மறைவதுல பிரச்சனை ஏதும் இல்லை. இதுல மேலும் இருள் கிரகங்களுடைய தொடர்பு, ராகுவோட தொடர்போ சனியோட தொடர்போ இருந்தாதான் பிரச்சனை. தனித்திருக்கும் பொழுது எந்த கெடுதலையும் செய்யாது. மேஷ லக்னத்திற்கு மறைவில் இருப்பது யோகம். அதுபோல் ரிஷபத்துல ஜானிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிலராசியாக வரையறுக்கப்படுகிறது, சிறராசியாக வரையறுக்கப்படுகிறது. இங்கு 8ஆம் அதிபதி அவயோகர். 8ஆம் அதிபதி என்பவர் முழு அவயோகராக வருவார், குரு பகவான் என்பது. இந்த 8ஆம் மனையில புதன் அமர்றார், சனி பகவான் அமர்றார். 2 பேர் தான் முக்கியமான யோகம். அடுத்து சுக்கிரன் 8ல மறைகிறார். சுக்கிரன் 8ல் மறைவது எப்பொழுதுமே யோகம் இல்லை. நான் சுக்கிரன் 8ல மறைஞ்சிருக்கிறார், ரிஷப லக்னத்துல பிறந்தனா இல்வாழ்க்கை சுகமே இருக்காது, குடும்பம் லேட் ஆகும், ஜாதகருக்கு ரொம்ப தடை பண்ணி ஜாதகர் வாழ்க்கையில முன்னேற வேண்டி வரும். இப்போ இந்த காம்பினேஷன்ல புதன் 8ல மறைகிறார்னா ஜாதகருக்கு பூர்வீகம் இருக்காது, பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் இருக்கணும். அந்த புதன் மறைந்த புதனோடு சனி பகவான் ஏதேனும் ஒரு வகையில தொடர்பு கொள்றாருன்னா ஜாதகருக்கு யோகம்.
மறைந்த புதனோடு குரு பார்வை இருக்குனாலும் யோகம். ஜாதகர் வெளியூர் போய் அங்க ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்வார். ஆனா புதன் மட்டும் மறைஞ்சிருக்கிறார், புதனை எந்த கிரகமும் பார்க்கல, தனித்து இருக்கிறாருன்னா ஜாதகருக்கு ஒரு நார்மலான லைஃப் இருக்கும், பூர்வீகம் மட்டும் இருக்காது, பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியில இருக்கணும். இப்ப சனி பகவான் மறைஞ்சிருக்கிறார். சனி 8ல மறைகிறது என்ன பண்ணும்? ஜாதகர் வாழ்க்கையில சுயமுயற்சியில வெற்றி பெற வேண்டிய செயலை கொடுத்துரும். ஜாதகர் சுயமா தான் வாழ்க்கையில வெற்றி பெறும். இந்த சனியை குருவா இருக்கிறார்னா சுயமுயற்சியில வெற்றி பெற்று பெரும் யோகங்களை அனுபவிப்பார், ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு வந்துருவார். ஆனா குருபார்வை இல்ல அல்லது புதனுடைய தொடர்பு இல்ல சனி பகவானுக்கு, அல்லது சுக்கிர தொடர்பு இல்லைன்னா 8ல் மறைந்த சனி பகவான் கடைசி வரைக்கும் கடின உழைப்பை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருப்பார். வாழ்க்கையில ஒரு கடைநிலையில இருக்கிறவராக ஜாதகரை அமைப்பார். இந்த 8ல் மறைந்த சனியோடு குருவோ புதனோ சுக்கிரனோ தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் வாழ்க்கையில பெரும் உயரத்தை அடைவார், பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்களில் சென்று பெரும் உயரத்தை. ஆனால் சுக்கிரன் மறைவது யோகம் அல்ல. ரிஷபத்திற்கு சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறது யோகம் அல்ல. ஒருவேளை மறைஞ்சிட்டான், அப்படி மறைஞ்சிறாருன்னா அங்கு குருவோட தொடர்பை பெறணும், குரு சுக்கிர தொடர்புல இருக்கணும், அல்லது மிதுன வீட்டுல இருந்து குரு பகவான் நேரடியாக பார்வையை பெற வேண்டும். இந்நிலையில இருந்தா தான் யோகம் ரிஷபத்திற்கு. அதுபோல் மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 8ஆம் மணியாக யோக வீடு, காற்றில் வரக்கூடிய ஒரு ராசி, காற்றில் வரக்கூடியதுதான் இந்த மிதுன லக்னம் என்பது. அதுபோல உபய லக்னம், 8ஆம் இடம் யோகம், மகரமனை. இந்த மகரமனையில சனி புதன்லாம் இருக்கலாம், சனி ஆகட்டும் புதனாகட்டும் சுக்கிரன் எல்லாம் இருக்கலாம். இந்த 8ல் கிரகங்கள் மறையும் பொழுது மீண்டுமே 8ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி மறைகிறார்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பீங்க. 9ஆம் அதிபதி 8ல மறைகிறார்னா ஜாதகர் வாழ்க்கையில சுயமுயற்சியில வெற்றி. இந்த காம்பினேஷனை எந்த கிரகமும் பார்க்க வேண்டாம். மிதுனத்துல இருக்கிறவங்களுக்கு தனித்து இருந்தாலே யோகம் தான். தனித்த நிலையில புதன் மறைஞ்சிருந்தா ஜாதகருக்கு யோகம், சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் யோகம். கல்வி வருமா வராதா? என்ன லக்னாதிபதியா வந்துறார், அவர் தான் 4க்கு அதிபதி, வீடு வாகன வசதி. 8ல மறைகிறார்னா தாமதப்பட்டு வீடு வாகன வசதிகளை கொடுக்கும், அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் கல்வி பயிலக்கூடிய நிலையை கொடுக்கும். சுக்கிரன் 8ல் மறைகிறார்னா பூர்வீகத்தினால் ஆதாயம் இல்லை. சனி 8ல மறைகிறார்னா ஜாதகர் வாழ்க்கையில சுயமுயற்சியில தான் வெற்றி பெறணும். ஆனால் சனி மறைந்திருக்கும் பொழுது புதனோட தொடர்போ சுக்கிர தொடர்போ கண்டிப்பாக பெற வேண்டும். குருவனுடைய தொடர்பும் ஆதாயத்தை பண்ணி தரும். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 8ஆம் இடத்துல கிரகம் மறையுது, அதாவது கும்ப வீட்டுல லக்ன யோகர்கள் மறைகிறாங்க. கும்ப வீட்டுல மறையிறது விசேஷமானா கடகத்திற்கு முழு அவயோக வீடு, நீர் ராசியில வர்றதுனால கடகத்திற்கு முழு அவயோகம். இப்பொழுது இந்த காம்பினேஷன்ல குரு மறைந்து வருகிறார். குரு பகவான் பாக்யாதிபதியா மறைஞ்சிடறாருன்னா வாழ்க்கையில ஜாதகருக்கு தனம் பொருளாதாரங்கள் தந்தை சார்ந்த ஆதாயங்கள் குறைவாகவே தான் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேறுவார், ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில வெற்றி பெற்றவராக இருப்பார். இந்த குரு 8ல மறைஞ்சிடறார். மறையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பாக்யாதிபதியா தன் முயற்சியில தன் சார்ந்துதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் ஜாதகருக்கு. பிறருடைய உதவி வாழ்க்கையில கிடைக்காது. சக வயதுள்ள நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் தடப்படும். இதே குருவை இந்த குருவோடு ஜாதக ரீதியில செவ்வாய் தொடர்பு கொள்றார். குருவோடு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார், அல்லது குரு நேரடியாக சூரியனை பார்க்கிறார், சூரிய தொடர்புல இருக்குன்னா யோகம். கண்டிப்பா ஜாதகருக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்குது, கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில பெரும் உயரத்தை அடைந்து விடுகிறார். அதுபோல 5ஆம் அதிபதி செவ்வாய் மறையலாம், தாராளமாக 8ல் செவ்வாய் மறையலாம். திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்கும். மற்றபடி செவ்வாய் 8ல் மறைவது புது பூர்வீகம். ஜாதகரே சுயமுயற்சியில வாழ்க்கையில பூர்வீகத்தை உருவாக்கக்கூடியவர், சொத்துக்களை உருவாக்கக்கூடியவர், நிலவரங்களை உருவாக்கக்கூடியவராக இருப்பார். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் இடத்துல கிரகம் மறையுது. மீனத்துல லக்ன யோகர்கள் மறைகிறார்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் 5ஆம் அதிபதியாகவே குரு பகவானே வருவார். சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 5க்கு அதிபதியாக குரு வர்றதுனால அவர் 8ல் மறைவது வெளிநாடு தூர தேசங்கள் அல்லது வேறு மாநிலங்கள் வேறு இடங்களிலே ஜாதகருக்கு யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. எந்த கிரகமும் பார்க்க வேண்டாம், தனித்து குரு இருந்தாலும் யோகம் தான் 8ஆம் இடத்துல சிம்ம லக்னத்திற்கு. அதுபோல் பாக்யாதிபதியான செவ்வாய் மறைகிறார்னா இங்குதான் செவ்வாய் மறைந்து இருந்தால் கண்டிப்பா குரு பார்வையில் இருக்கும். கண்டிப்பாக குருவுடைய பார்வை குரு தொடர்பை பெற்றிருக்கணும், அல்லது சந்திர பார்வை சந்திர தொடர்பை பெற்றிருக்கணும். இப்படி இருக்கும்பொழுது ஜாதகருக்கு வாழ்க்கையில சுயமுயற்சியில வெற்றி. கண்டிப்பா செவ்வாய் 8ல மறைஞ்சிட்டாருன்னா யோகம் தான், ஸ்தான பலம் தான். தந்தை இருந்தாலும் தந்தைக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய திராணி இருக்காது. நிறைய பொருளாதாரம் இருக்கலாம், பட் உங்களுடைய கெரியருக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கோ சப்போர்ட் பண்ண முடியாம நீங்களா சுயமுயற்சியில வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஆனாலும் நீங்கள் எந்த கிரக தொடர்பு இல்லைன்னா கூட செவ்வாய் மறைஞ்சிருந்தாலும் யோகம் தான், நீங்களே வாழ்க்கையில வெற்றி பெற்று விடக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ல் யோகர்கள் மறைகிறார்கள். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் முழு அவயோகமான வீடு. அங்கு சனி மறைஞ்சா நீசம் பெறுவார். நீசம் பெற்றார்னா கண்டிப்பா பங்க விதியில இருக்கணும். பங்க விதியில் இல்லை என்றால் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் பூர்வீகம் இல்லை, பூர்வீக ஆதாயம் இல்லை, அல்லது ஜாதகத்திடம் பொருளாதார நிமித்தமாக பெரும் அதிர்ஷ்டமில்லாத ஜாதகராக வாழ்க்கையில இருப்பார். இந்த சனியை குரு தொடர்பு கொள்ளும் பொழுது செவ்வாயோருக்கு நீசபங்கம் கிடைக்கும் பொழுது பெரும் அதிர்ஷ்டம், பூர்வீகம் இல்லாம வெளியிடம் போய் கௌரவ பெயர் புகழ் வெற்றி எல்லாம் கிடைச்சிடும். அப்போ கன்னியில பிறந்தவர்களுக்கு சனி நீசம் பெற்ற 8ல இருக்கிறார்னா கண்டிப்பா செவ்வாயோ குருவோட தொடர்போ கண்டிப்பாக இருக்கிறது தான்
யோகத்தை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அது போல லக்னத்திற்கு பாக்யாதிபதியான சுக்கிரன் மறைகிறார் 8ஆம் இடத்துல, பகை பெறுவார். இந்த சுக்கிரன் மறைஞ்சாலும் சரி, அங்க குருவோட பார்வை, புதனுடைய தொடர்பு, சுக்கிரனுக்கு புதன் தொடர்பு யோக பலனை பெற்று தரும். சனியினுடைய தொடர்பும் அந்த இடத்துல சனி பார்வை, சனி பகவான் நேரடியாக பார்ப்பது உச்சம் பெற்ற நிலையில இருந்து, அல்லது 3ஆம் பார்வை யோகமாக அமைந்துவிடும். இந்த 2 கிரகங்களுக்கு சனி இருந்தா செவ்வாய் குரு தொடர்பு வேணும். அதுபோல சுக்கிரன் அங்கு மறைகிறாருன்னா சனியினுடைய தொடர்பு அல்லது புதன் தொடர்பு வேண்டும். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8இல் யோகர் மறைகிறார். துலாத்தை பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடம் சுயமனை, ரிஷபம், சுக்கிரனுடைய வீடு. அங்கு சனி புதன் மறையலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 5க்கு அதிபதி மறைஞ்சாருன்னா நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் சொந்தமா சொத்துக்கள் நிலவளங்களை வாங்கி ஆளுமை செய்ய போறீங்க. 9ஆம் அதிபதி மறைகிறாருன்னா யோகம் தான், ஜாதகரே சுயமுயற்சியில் வெற்றி பெறுவீங்க. தடையில்லாமல் முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு எந்த கிரக தொடர்பும் வேண்டாம். கூடுதல் சிறப்புக்கு அங்கு சனி பார்வையே சுக்கிர தொடர்பு இருந்தா யோகத்தை பண்ணி கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தும். இதுல ராகு கேதுக்கள் தொடர்பு ஏற்பட்டுருது அப்படின்னு பொழுது மட்டும்தான் தடை இருக்குவே தவிர, தனித்த நிலையில் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சனியோ புதனோ 8இல் இருப்பது யோகம்தான். கண்டிப்பா ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாத வெளியிடம் அல்லது தந்தை இல்லாத 9ஆம் அதிபதி மறைஞ்சாருன்னா சுய முயற்சியில வாழ்க்கையில வெற்றி. விருச்சகத்துல ஜனனிக்கிறீங்க, 8ஆம் இடம் அவயோகம். இங்க தனித்த நிலையிலே பாக்யாதிபதியான சந்திரன் இருக்கிறார்னா சிறப்பல்ல. சந்திரன் இருக்கிறார் 8ஆம் இடத்துலன்னா கண்டிப்பா ஜாதகர் பாக்கியத்திற்காக வாழ்க்கையில் போராடக்கூடியவர். அதே சந்திரனை குரு தொடர்பு கொள்கிறார், சூரியன் தொடர்பு கொள்கிறார், நல்ல விசேஷமான அமையும். கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை உண்டு. அதுபோல 5க்கு அதிபதியான குரு மறைகிறார், அவரே குழந்தைக்காரகராகவும் வந்துடுறார். 5ஆம் அதிபதி மறைகிறார்னா பூர்வீக ஆதாயம் இல்லை. இதே இந்த குரு பகவானோடு செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்கு, அல்லது செவ்வாய் தொடர்போடு கூடுதலாக சந்திரனுடைய தொடர்பும் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் விசேஷமா இருக்கும். ஜாதகரே சுய பூர்வீகத்தை உருவாக்குவார். எனினும் 5க்கு அதிபதி 8இல் மறைந்தார் என்றால் கண்டிப்பா பூர்வீகத்துல சாதகம் இல்லை. விருச்சக லக்னத்துல பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் தான் கௌரவ பெயர் புகழை அடைய முடியும். ஒருவேளை பூர்வீகத்திலே இருக்கிறீங்க, விதிப்படி ஆதிபத்தியங்கள் வேலை செய்யலன்னா கண்டிப்பா பெரிய வெற்றிகள் இல்லாத நிலையை கொடுத்து விடும். குறிப்பா குருவாகட்டும் சந்திரனா இருக்கட்டும் மறையும் பொழுது செவ்வாயினுடைய தொடர்பு பெறுவது, அல்லது இங்கு ஒரு அமைகள்ல விருச்சகத்திற்கு சனியினுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கும். விருச்சகத்திற்கு 8இல் மறைந்த குருவா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும், எந்த தோஷங்கள் ஏற்பட்டாலும் சந்திரனுடைய சனியினுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கும். தனுசுல ஜனனிச்சிருக்கிறீங்க, 8ஆம் மனை கடகமனை, இங்க தாராளமாக செவ்வாய் நீசம் பெறலாம். நீசம் பெற்ற பங்கவிதியில இருக்கணும். அதுபோல பாக்யாதிபதியான சூரியனும் தாராளமாக மறையலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. தனுசு லக்னத்திற்கு தனித்து இருப்பதே யோகம் தான். என்ன 5க்கு அதிபதி மறைவு பெறுகிறார்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் ஜீவனம் செய்யணும், வெளிநாடு தூரதேச பயணங்கள் நிறைய இருக்கும். அதுபோல 9ஆம் அதிபதி மறைகிறார்னா வாழ்க்கையில் சுயமுயற்சியில் வெற்றி, இது மட்டும்தான் விலக்கு. அதுபோல் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் மனையாக சிம்மமனை வரும். சிம்மத்தோடு ஓரளவுக்கு மேல சுக்கிரன் அங்கு பகமை உணவுகளை வருவார். புதனுக்கு பகை கிடையாது, புதன் தனித்து மறையலாம். தனித்து மறைந்தா யோகம் தான், விசேஷமான அமைவு. ஜாதகர் வாழ்க்கையில சுயமுயற்சி வெற்றி. சுக்கிரன் மறைஞ்சாருன்னா கண்டிப்பா பூர்வீகம் இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் இருக்கணும். சுக்கிரன் மறைந்தால் குழந்தையை சற்று பாதிக்கும். அந்த அமைவுகள்ல சுக்கிரனுக்கு சனியினுடைய தொடர்பு கிடைக்கணும், அல்லது குருவனுடைய தொடர்பு கிடைக்கணும். இந்த தொடர்பு கிடைச்சா சுக்கிரன் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியிலையும் கௌரவ பெயர் புகழ் உண்டு. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கும்பத்திற்கு 8க்கு அதிபதி யோகம், கன்னிமனை புதன். அங்கு புதன் இருப்பது யோகம் தான், சுக்கிரன் இருப்பது யோகம் தான். 5க்கு அதிபதி புதன் இருப்பது, 9க்கு அதிபதி சுக்கிரனுக்கு நீசபங்க நிகழணும். சுக்கிரன் நீசம் பெற்று முழுமையா இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துல அது அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லை, திருமண வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிடும். அப்ப சுக்கிரனுக்கு நீசபங்கம் புதனால் கிடைக்கலாம், அல்லது ஓரளவுக்கு மேல சுக்கிரனை நேரடியா ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறேன். ஆனால் சுக்கிரன் மறையும் பொழுது மட்டும் திருமணம் பந்தம் பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதுல மாற்றம் உள்ள. கும்ப லக்னத்துல பிறந்தவருக்கு நீசபங்கமா இருந்தா ஒரு 30 வயதிற்கு பிறகு ஃபேவரா இருக்கும். ஆனா பாக்கியங்கள்ன்றது ஜாதகர் வாழ்க்கையில போராடித்தான் பெறணும். கும்ப லக்னத்திற்கு சனியோட தொடர்பு கிடைச்சாலும் கூட பாக்கியத்திற்கு போராட வேண்டிய நிலைகள் கும்ப லக்னத்திற்கு உருப்படும். ஆனால் சுக்கிரனுக்கு நீசபங்கம் நிகழ்ந்துருச்சுன்னா யோகமா இருக்கும், சனி தொடர்பு வந்தாலும் யோகமா இருக்கும். ஆனா தடை பண்ணி கொடுக்கும். சுக்கிரன் மறைவது மட்டும் கும்பத்திற்கு மட்டும் சற்று சாதகம் இல்லை. அதுபோல் மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீனத்திற்கு 8ஆம் இடம்ன்றது அவயோகம், துலாமனையாக வரும். இந்த மனையோடு சந்திரன் மறையலாமான்னா சந்திரன் மறையலாம், மறைஞ்சாருன்னா பூர்வீகம் இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியில இருந்தா பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகத்தை கொடுக்கும். அதுபோல் பாக்யாதிபதியான செவ்வாய் மறையலாம்னா செவ்வாய் மறையலாம், மறையும் பொழுது சுயமுயற்சியில வெற்றி பெறணும் அப்படின்றதுதான் விதி. இந்த காம்பினேஷன்ல இந்த சந்திரனும் செவ்வாயும் மறைஞ்சா அந்த இடத்துல குரு பார்வை கண்டிப்பா இருக்கணும். குருவனுடைய தொடர்பு இருக்கும் பொழுதுதான் பெரும் அதிர்ஷ்டம். குரு தொடர்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய சூழல் இருக்குன்றத உறுதிப்படுத்துறோம். ஸோ இந்த பதிவுல நாம சொன்ன இந்த 2 கிரகங்கள் பொதுவாக நெருப்பு லக்னங்கள்ல பிறந்திருக்கிறீங்க அல்லது நிலத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுமே எகெயின்ஸ்ட். நெருப்புக்கு யோகமா இருக்கும், நிலத்துக்கு அவயோகமா இருக்கும். அதுபோல காற்றிற்கு
யோகமா இருக்கும், நீருக்கு அவயோகமா இருக்கும். இது ஒரு பேசிக்கான விஷயங்கள். உங்க லக்னம் எது, லக்னம் 8ஆம் இடம் எது அப்படின்றத பொதுவா இந்த வீடியோல பார்த்திருக்கிறோம். அதுல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. லக்ன யோகர்கள் யோக வீட்டில் இருந்தால் நன்மை தனித்து இருக்கலாம். அவயோக வீட்டில் இருந்தார்னா சுபர்களால் மேலும் ஒரு சுபர் இருப்பார் ஒவ்வொரு லக்ன, அந்த சுபர்களுடைய தொடர்பில் அந்த வீடு இருக்கணும்ன்றதுதான் உறுதி, அல்லது பரிவர்த்தனையில் இருக்க வேண்டும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.